So hello students, today we are going to the subject of commerce. In that first chapter, principles of management. So in principles of management, you are going to learn about the meaning of management, definition of management. Then we are going to discuss the various tools used in the management. Then a discussion or debate about whether management is an art or a science. Then the important person in the management, who is a manager. The next topic is discussing about the differences between the management and administration. Then what are the process that are taken in the management. Then principles of scientific management, principles of modern management, and the last is span of management. Let us go on to the topic. First of all, we are going to learn about what is management. So management is the part and parcel of our day-to-day life. Management is goal oriented and it is an art of getting things done with and through others. So management அப்படினா என்ன? அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக என்ன சொல்கிறாங்க, நம்ம டே டு டே லைஃப்பில் வி ஆர் யூஸிங் மேனேஜ்மெண்ட். ஸோ கேன் யூ திங்க் ஆஃப் எனி எக்ஸாம்பிள்ஸ்? ஸோ ஐ வில் சே யூ. ஸோ என்னென்னா அப்படின்னா, இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வென் வி ஆர் கோயிங் டு டூ அ ஒர்க் or when we are going for outing, simply students are இருக்க நீங்கள், for example if you want to read for an exam, first you will decide how to read, what to be read. ஸோ இதை எப்படி படித்தா எப்படி பண்ணலாம் அப்படின்ற திங்ஸை நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸில் மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் செட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டே டு டே லைஃப். த செகண்ட் திங் இஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட். வாட் இஸ் அ கோல்? சம்திங் எய்ம் டு பி அச்சீவ். ஸோ எல்லாருக்குமே ஈவன் எவ்ரி காமன் மேன் வில் ஹாவ் அ காமன் கோல் டு பி அச்சீவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேபியாக இருந்தோம் அப்படின்னா சின்ன வயசில் நடக்கணும், பேசணும், ஓடணும், விளையாடணும் அப்படின்றது ஒரு காமன் கோல். when we grow up to become a scientist, doctor, etc. நம்மளோட எய்ம் நோக்கி போவோம். so as we go on we will be going towards our goal. Same like a company, a business, an organization will have a goal to be achieved. so management அப்படின்றது அந்த கோலை நோக்கி ஆப்ஜெக்டிவ்ஸை கிரியேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வரது அப்படின்றது தான் மேனேஜ்மெண்ட். தட் இஸ் வை இட் இஸ் செட் as goal oriented. Then it is an art of getting things done with and through others. so what it is about? கெட்டிங் திங்ஸ் டன். ஸோ நம்ம ஒரு கோல் ஓரியன்டட்னு சொல்லிட்டோம், அதுக்கு சம் ஆப்ஜெக்டிவ்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸை யார் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, ஸோ அப்படின்றது தான் கெட்டிங் திங்ஸ் டன். ஸோ யாரையோ வச்சு என்னவோ ஒர்க் அந்த ஓரியன்டட் கோலுக்கு டுவர்ட்ஸாக நடத்துகிறது தான் மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட் அண்ட் இட் இஸ் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் த மேனேஜ்மெண்ட் மீனிங். I'll repeat it once again. Management is part and parcel of our day-to-day activities because each and every stage of our life will manage through something. Why? To attain a aim or to achieve a goal. That is the next point. Management is goal oriented. Goal create பண்ணா மட்டும் பத்தாது, அதை எப்படி கரெக்டாக நடத்தி யார் யார்கிட்ட வேலை வாங்குறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட் அண்ட் இட் இஸ் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்ட் த்ரூ அதர்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் definition of management. ஸோ இதில் மேனேஜ்மெண்ட்டோட டெஃபினிஷனை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஹூ ஹாஸ் டிஃபைன்ட் திஸ்? பீட்டர் எஃப் டர்க்கர். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன். இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது மல்டி பர்பஸ்னா ஒரு எய்முக்காக மட்டும் இல்லை, மல்டி பர்பஸ் ஆல் ஓவர் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணும். தட் இஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன் that manages business. first எதை மேனேஜ் பண்ணும்? business manages manager. ஸோ பிஸ்னஸை மேனேஜ் பண்ணும், அந்த பிஸ்னஸை ஓவராலாக கொண்டு வர மேனேஜர்ஸையும் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணும். தென் மேனேஜஸ் ஒர்க்கர் அண்ட் ஒர்க். ஸோ ஆல் ஓவர் தட் இஸ் வை இட் இஸ் செட் அஸ் மல்டி பர்பஸ் ஆர்கன். நாட் ஒன்லி பிஸ்னஸை மட்டும் நான் மேனேஜ் பண்ண மாட்டேன், இல்லை ஒர்க்கர்ஸை மட்டும் மேனேஜ் பண்ணுறதோடு நிறுத்திடலாமல் எல்லாத்தையுமே பிஸ்னஸ், மேனேஜர், ஒர்க்கர்ஸ் அண்ட் த ஒர்க் டன் பை அதர்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுனால இட் இஸ் அ multi-purpose organ. So it is an important 2-mark question. Management is a multi-purpose organ that manages a business and manages manager and manages worker and works. So now you have learned the term management and
meaning of management. Next we will go into the topic management tools அப்படின்னா என்ன டெஃபினிஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டூல்ஸ் அப்படின்றது என்ன, ஏதோ ஒரு ஆப்ரேட்டிவ் டிவைசஸ் தட் இஸ் யூஸ்ட் டு த சக்ஸஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் என்னென்ன மேனேஜ்மெண்ட்டுக்கு சக்ஸஸாக வரதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டூல் இஸ் அக்கௌண்டிங், செகண்ட் டூல் இஸ் பிஸ்னஸ் லா, third tool is psychology, fourth is statistics, fifth is econometrics and last one is data processing etc. இந்த டூல் எப்படி மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளிகபிளாக இருக்குது இல்லை அடாப்டிவாக இருக்குது அப்படின்றத ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ நவ். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் என்ன சொன்னால் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் ஜென்ரலாகவே நம்மளோட பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டு நோ த ஃபினான்ஷியல் பொசிஷன், பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, லிக்விடிட்டி அசட்ஸ் எப்படி இருக்குது. இன்னும் கம்பெனின்னு போனீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது ஷேர் வேல்யூ. ஸோ மார்க்கெட்டில் ஷேர் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது ஒன்லி த்ரூ அக்கௌண்டிங். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுனால அக்கௌண்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டூல் இன் தட். த செகண்ட் திங் இஸ் பிஸ்னஸ் லா. சரி, நம்ம தான் மேனேஜ் பண்ணுறோம், ப்ராஃபிட்டை பார்த்தாச்சு, நம்மளோட ஷேர் வேல்யூஸ் பார்த்தாச்சு, வை வி ஹாவ் டு யூஸ் பிஸ்னஸ் லா. ஸோ லா அப்படின்னாவே என்ன, வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. ஸோ அதில் என்ன மேம் பிஸ்னஸ் லா. ஸோ பிஸ்னஸ்க்கு ரிலேட்டட் ஆன லாஸை மட்டும் யூஸ் பண்ணுறது பிஸ்னஸ் லா. ஸோ அதில் எப்படி பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ணுறது, யாருக்கு என்ன பொசிஷன், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ இவங்களுக்கு இப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது அந்த லாவில் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேனேஜிங் டைரக்டரோட ஒர்க் எடுத்துகிட்டு போய் நார்மல் சூப்பர்வைசருக்கோ இல்லை அது கீழே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கோ கொடுக்க முடியாது. ஸோ அதனால் பிஸ்னஸ் டிஃபைன் பண்ணியிருக்கணும், இவங்களுக்கு என்னென்ன ஒர்க்ஸ், என்னென்ன ரோல்ஸ், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு சக்ஸஸிவ் டூல் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் லா. ஸோ தேர்ட் திங் இஸ் சைக்காலஜி. டீச்சர்ஸ்க்கு தான் சைக்காலஜி தேவை, பிஸ்னஸ்க்கு எதுக்கு சைக்காலஜி தேவை. மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, 1 or 2 மட்டும் கிடையாது, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வில் பி தேர். ஸோ இப்போ ஒரு ஹையர் அத்தாரிட்டிஸ், லோயர் அத்தாரிட்டிஸ், அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஹார்ஷ் வேர்ட்ஸு, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸு, எப்படி நம்ம சொன்னால் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி நம்ம ஒர்க் டன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சைக்காலஜி டிஃபைன் பண்ணும். தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொன்னேன், அக்கௌண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேர் வேல்யூ. ஸோ ஷேர் வேல்யூ த்ரூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் we can define. அது மட்டும் இல்லாமல் இதை எக்கனாமெட்ரிக்ஸும் சொல்கிறோம். எக்கனாமெட்ரிக்ஸும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலை அப்ளை பண்ணி மேத்தமேட்டிக்கல் டிவைசஸ் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அனலைசிங் த மேத்தமேட்டிக்கல் டிவைசஸ். தட் இஸ் வை இட் இஸ் இன்க்ளூட் ஆஸ் மேனேஜ்மெண்ட் டூல். லாஸ்ட் ஒன் இஸ் டேட்டா ப்ராசஸிங். ஸோ எல்லா கலெக்ட் பண்ண டேட்டாவையும் நம்ம கரெக்டாக அனலைஸ் இன்டரப்ட் பண்ணி கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்தால் தான் அபவுட் டூல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சீட் ஆகும். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். லெட் us recall the topics once again. Accounting tool, business law tool, psychological tool, statistical tool, econometrics tool, data processing tool. Okay students, we'll move on to the next topic. Who is the manager? So management na enna paathom, management ennalam pananum, management yaar பண்றாங்க, business manager workers எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுது. அதில் மெயினான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர். ஸோ இது எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் சக்ஸஸிவாக கொண்டு வர only one profession is manager. Let us see about him. A professional manager is one who is specialized in the work of planning, organizing, leading control of other effects, and is also systematically used to classify the knowledge, a common vocabulary and principle. Ivlo works பண்றாங்களா? I'll explain one by one. A professional manager is one who is specialized, underline it, he is specialized, not an ordinary person. அதில் ஸ்பெசிஃபிக்காக நல்ல திறமையான ஒரு பர்சன். இதில் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பிளான் பண்ணணும், டிவைட் பண்ணணும், இவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண ஒர்க்கை கரெக்டாக லீட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லை எங்கேயாவது பிரச்சனை அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு மெயினாக தேவைப்படுறது நாலேஜ். இப்போ நீங்கள் பண்ணுற ஒர்க் எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் என்னன்னு சொல்லுவேன், கரெக்ட். இஃப் ஐ நோ அபவுட் இட் ஐ வில் கரெக்ட் யோர்ஸ். இல்லைம்மா இது நீ தப்பு பண்ணியிருக்க, இல்லைம்மா இது கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மேனேஜர் அப்படின்றவன் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி லீட் பண்ணால் மட்டும் பத்தாது, ஒர்க் இஸ் கோயிங் ஆன் கரெக்ட்லி அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் மெயின் ப்ரொஃபஷன். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுறதுனா யூஸிங் காமன் வெக்காபுலரி அண்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ பிரின்சிபல்ஸ் இந்த சென்ஸ் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பிஸ்னஸ் லா. ஸோ கம்பெனி பியாண்ட் ரூல்ஸ் போகாமல் இருக்கா, வித்தின் த ரூல்ஸ் ஃப்ரேம் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். திஸ் இஸ் who is a manager. I'll repeat it. A professional manager is one
who is specialized in the work of planning, organizing, leading, controlling of other effects, and is also systematically used to classify the knowledge, a common vocabulary and principles. So managerனா work plan பண்ணி organize பண்ணி lead பண்ணா மட்டும் பத்தாது. He should have a prior knowledge about the work and controlling techniques, and he should be well versed in the principles of laws. அதாவது business கரெக்டாக போகுதா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். Okay students, we'll move to the next topic. That is a debate. Management ஒரு ஆர்ட்டா சயின்ஸா? ஏன்னா இது ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் ஆர்ட், பட் ஹவு இட் கேன் பி செட் ஆஸ் சயின்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டாக ஆர்ட்னு சொல்லலாம், பட் ஆனால் இது எப்படின்னு சயின்ஸ்னு சொல்கிறது. வில் கோ இன் டு இட். Management is neither a science nor an art. அது சயின்ஸாகவும் இருக்கலாம், ஆர்ட்டாகவும் இருக்கலாம், but a combination of both, requiring people holding managerial positions to apply the scientific management principles and displaying popular managerial skills to accomplish the organizational goals as efficiently and as quickly as possible, so as to be competitive in the globalized environment of the business. So management நம்ம ஆர்ட்டா மட்டும் பார்த்தா ஒரு மேனேஜர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸை லீட் பண்ணவே முடியாது. ஸோ he should be a art and as well as science. எதுக்காக சயின்ஸும் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒன்லி த்ரூ புக்ஸில் தான் எழுதுவோம், புக்ஸில் தான் மேனேஜ் பண்ணுவோம், எல்லாமே புக்கில் தான் இருந்தது. பட் நவடேஸ் டேலி ஹேஸ் ரீப்ளேஸ்ட் இட். ஸோ எவ்ரிதிங் இஸ் சிஸ்டமேட்டிக். அப்போ அங்கே என்ன டெக்னாலஜி, சயின்டிஃபிக் டெக்னாலஜி டேக்ஸ் பிளேஸ். ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட்டாக ஆர்ட்டாக மட்டும் பார்க்கக்கூடாது, ஹி ஷுட் சி ஆஸ் சயின்ஸ். அதே மாதிரி சயின்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் எடுக்கிற எல்லா பிளான்ஸ், டெசிஷன்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது சயின்டிஃபிக்காக இட் கேன் ஒர்க் ஆர் நாட் ஒர்க் அவுட் அப்படின்றத பார்க்கவும் முடியும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் அன் ஆர்ட் ஆர் as an science. So I'll repeat it. Management is neither a science nor an art. அது ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. இது சயின்ஸும் ஆர்ட்டும் ரெண்டு கலந்தது. That is but a combination of both, requiring people holding managerial position. So people holding managerial positionsனா என்ன? ஒரு மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு person, he should apply both in art and as well as science to achieve the goals and objectives of the company. So but combination of both, requiring people holding managerial positions to apply the scientific management principles and displaying popular managerial skills to accomplish the organization goals as efficiently and as quickly as possible, so as to be competitive in the globalized environment of the business. So இது ஏன் நம்ம scientific technologies யூஸ் பண்ணணும், ஒரு மேனேஜர் இது ஏன் தெரிஞ்சுக்கணும், அது ஏன் நம்ம கோல்ஸ் கம்பெனிஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்க என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு நாளைக்கு ஒரு மிஷினை வச்சு 10,000 கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அதை விட மாடர்ன் டெக்னாலஜி வச்சு இன்னொரு கம்பெனி என்ன பண்ணும் 20,000. ஸோ அப்போ அங்கே இருக்க மேனேஜருக்கு அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பையாக இருக்க முடியுதுன்னா, எல்லா கம்பெனியில் இருக்க மேனேஜர்ஸும் அந்த சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களோட கம்பெனியை மார்க்கெட்டில் இருக்க டிமாண்டில் சர்வை பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ த மெயின் ரீசன் வை a manager requires a skill of management scientific principles. Okay students, next we will be going into the topic of differences between the management and administration. ஸோ இது வரைக்கும் நான் மேனேஜ்மெண்ட்னா என்ன, மேனேஜ்மெண்ட் எப்படி என்னென்ன ப்ராசஸ் பண்ணுது, ஒரு மேனேஜர்னால் என்ன, அவனோட டாஸ்க்ஸ் என்ன, எப்படிலாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன difference. So management is different from administration. First we will see the meaning about management. An organized way of managing people and things of business organization is called the management. Administration oda meaning pathina, the process of administrating an organization by a group of people is known as administration. So business la irukka koodiya organizations iyum objectives iyum rendathiyum kalandu manage பண்ணுச்சுனா it is called as management. Administration அப்படினா அங்க இருக்க group of people organize மட்டும் பண்ணுச்சுனா, அதாவது objectives கோ goals கோ oriented நம்ம போகாம just administrating a group of people, இவங்க work பண்றாங்களா ஓகே அப்படினு பார்த்தா மட்டும் it is administration, just like a guiding ship. Okay, guide மட்டும் பண்ணா இல்ல organize மட்டும் பண்ணா it is called as administration. But organizing as well as achieving towards a goal of the company is called as management.
தென் அத்தாரிட்டி. ஸோ இது யார்கிட்ட இருக்கும்? மேனேஜ்மெண்ட்டோட அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கும்? அட்மினிஸ்ட்ரேஷனோட அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கும்? இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா போத் மேனேஜ்மெண்ட்டும் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கும். ஏன்னா எல்லா லெவல்ஸ்லையுமே எம்டிஓ இல்லை ப்ரொப்ரைட்டரோ வந்து வேலை செய்ய முடியாது. ஸோ தே வில் ஹேவ் சப்பார்டினேட்ஸ், அவங்களுக்கு கீழே ஒரு சப்பார்டினேட்ஸ் இருப்பாங்க. மிடில் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மிடில் லெவலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட், டாப் லெவலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். ஐ வில் கிளியர் யூ வித் அன் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மேனேஜர் கிட்ட ஆர்டர் போடுவாங்க. அதுக்கு நீ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எடுத்துக்கோ, அவங்கள இந்த டைரக்ஷன்ஸ்க்கு அனுப்பி இவங்க சேல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்ல டைரக்ஷனோ கைடோ மட்டும் பண்ணுவார். பட் ஆனால் அந்த மேனேஜர் மிடில் லெவலில் இருக்க பீப்புளை கூப்பிட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் போனால் நம்மளுக்கு சேல்ஸ் வரும், என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிற கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. தட் இஸ் அத்தாரிட்டி இஸ் பெஸ்ட் வித் மிடில் அண்ட் லோயர் லெவல் இன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி பெஸ்ட் வித் த டாப் லெவல் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ டாப் லெவல் ஜஸ்ட் தே வில் கைட் அஸ், பட் அந்த மிடில் லெவலில் இருக்க பர்சன்ஸ் அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணுறவருக்கு தே வில் பி டயர்லெஸ். தென் ரோல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் இது எக்ஸிக்யூட்டிவ் ரோல்னு சொல்லுவோம், பிகாஸ் தே ஆர் எக்ஸிக்யூட்டிங் த டெசிஷன்ஸ் மேட் பை த டாப் லெவல். தென் அட்மினிஸ்ட்ரேஷன் டெசிஷன் லெவல். ஸோ எப்பயுமே அட்மினிஸ்ட்ரேஷனில் டெசிஷன்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் விச் ஆர் இன் த மிடில் அண்ட் லோயர் லெவல். தென் கன்சர்ன்டு வித், இது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் policy formulation. So as I said above, so top level management they will take the decisions, they will create the policies, but அந்த implement பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரது மேனேஜ்மெண்ட் பண்ணுற மேனேஜர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. they are in the middle and lower level. So who is the main person in this management is manager, and key person in administration is administrator. Okay, I hope you have understood the difference between management and administration. I'll revise once. So management and administration. So இது ரெண்டுமே ஒரு கம்பெனியில் எக்ஸிக்யூட் ஆகிற மெயின் ஃபங்க்ஷன்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இல்லை போர்ட் மெம்பர்ஸ், சேர்பர்சன்ஸ் எடுக்கிற டெசிஷன்ஸ் இல்லை பாலிசிஸ். இந்த எடுக்கிற டெசிஷன்ஸ் பாலிசிஸ் எல்லாமே யார் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜர்ஸ் who are in the lower level functions. எல்லாருமே மீட்டிங் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம்ல, நான் அட்டெண்ட் பண்ணி கேட்கணும்ல. என்ன செய்யுங்க சார்? இவ்வளோதானா சார்? டைம் வேறு ஆயிடுச்சு சார், நாளைக்கு கண்டினியூ பண்ணி. ஏன் நேற்று எத்தனை 2:30 தான் போனோம், 2:15 பரவாயில்ல, இனி நான் சீக்கிரம் போகணும். நாளைக்கு எப்போ முதல்ல தான் பேச போறீங்க? இல்லையே, விட்டதுன்னு தான் பேசுவேன். அவர் பரவாயில்லன்னு சொன்னார் சார். கௌதம் சார், கௌதம் சார், இப்போ நான் 7 slides பேசியிருக்கேன், மிச்சம் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாமா இன்னொரு இதில்? போதுமோங்க? ஓகேவா? ஓகே, சூப்பரா மேம். எப்படி அந்த ஃப்ளோல நீங்க என்ன உசு பேசுறீங்க சார்? நான் வெயிட் பண்ணிட்டு தான் போவேன்னு நினைச்சேன். சேவ் ஆயிடுச்சு, இருக்கே பாருங்க. அந்த ஹலோ ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் என்னது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம்.